ஆராதனை தேவன் தாமே பொறுப்பெடுப்பீராக. கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில ஆண்டவரே மாதத்தின் முதல் ஞாயிறில் ஆண்டவரே ஏறெடுக்கிற இந்த திருப்பந்தியை ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் பந்தியில பானம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே உங்களுடைய வருகையிலே நீ நினைத்தருளும்படிக்கு செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தெய்வம், இந்த வேலையில உங்க பிரசன்னத்தினால மூடுவீராக, உங்க கிருபையினால மூடுவீராக. இந்த நாளில் ஆண்டவரே 11 மாதங்களை கடந்து இந்த 12வது மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கு. இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல காத்து வழி நடத்தும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு வீடுகளில் வைக்கப்படுகிற கூட்டங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. வைக்கப்படுகிற வீடுகளில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார் என்கிற அந்த ஆண்டவரே நற்செய்தியின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். இன்னும் அதை ஆண்டவர் அதன் மூலியமாக அநேக வீடுகள் ரட்சிக்கப்படும் உதவி செய்ய வைக்கிற வீடுகளை ஆண்டவரை கொண்டு அக்கம் பக்கம் வீட்டாரை ரட்சிப்பீராக. இன்னும் ஆண்டவரே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று பார்க்கிறோமே. தேவக்கார அப்படியா ஆளுகை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அதிகாலையில் 12 நாட்களும் அதிகாலையில வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அந்த கலந்து கொண்டு ஒவ்வொருடைய விண்ணப்பங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்து அவர்கள் குடும்பங்களில நன்மையானதை கட்டளிடப்படும்படி செபிக்கிறப்பா. ஆண்டவரே, புது வருஷத்துக்குள் போகும்போது ஒரு சாட்சியோடு போகணும்ப்பா. தொடர்ந்து 21 நாட்களும் இந்த அதிகாலை பிரேயர்ல கலந்து கொண்டோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார் என்ற சாட்சி கேட்கணும். அது மாத்திரம் இல்லாத கர்த்தாவே 2026ஆம் ஆண்டுல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் கர்த்தர் அநேக அற்புதங்களை நடத்தணும். புது வருஷ வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். குடும்பத்திற்கு முழுமையான விடுதலை உண்டாக்கப்படும், ஆரோக்கியம் உண்டாக்கப்படும், சம்பூரணத்தை கட்டளிடப்படும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளை நீக்கி இன்னும் ஆண்டவரே இந்த ஜெபத்திற்கு ஆண்டவரே கலந்து கொள்ளாத முக்கியத்துவம் தராத இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை தொடுங்கப்பா. அவர்களும் ஆண்டவரே இந்த ஜெபங்களில் எல்லாம் கலந்து கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க. உங்க நாமம் மகிமைப்படும்படிக்கு செபிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படும்படிக்கு செபிக்கிறோம். இப்பொழுது பாடுகிற பாடல்கள், ஆராதனை பகுதி, வார்த்தை பகுதி ஒவ்வொன்றையும் கர்த்தர் தாமே நீர் பொறுப்பெடுங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை பேசுங்கப்பா. அடியனை மறைத்து நீர் இடைபடு. இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. உங்களை மறக்க முடியுமா? நீங்க செய்த நன்மைய மறக்க முடியுமா? உங்களை மறக்க முடியுமா? நீங்க செய்த நன்மைய மறக்க முடியுமா? சொந்தமாய் வந்தவரே, பாசம் வைத்தவரே, உங்களை மறக்க முடியுமா? சொந்தமாய் வந்தவரே, பாசம் வைத்தவரே, உங்களை மறக்க முடியுமா? உயிரே உயிரே
திறந்து கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறப்பா. ஓ ராபா ஷக்கலா ரதனாலிலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில பிரசன்னம் இறங்கட்டும். இந்த காலை வேளையில உங்க மகிமை இறங்கட்டும். இந்த காலை வேளையில உங்க ஆண்டவரே அரவணைப்பு இறங்குவதாக. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், இதோ நான் சமீபமா இருக்கிறேன் சொன்ன தெய்வம். இந்த காலை வேளையில அப்பா நன்றி 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 நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. 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 யாவே யாவே. அல்லேலூயா. யாவே யாவே. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தேற்றோலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது வேதங்கள் அணுகிறாது. சிங்கத்தின் கேபியிலும் தேற்றோலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது வேதங்கள் அணுகிறாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அத்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அத்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. யாவே யாலே. அல்லேலூயா. யாவே யாலே. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. நாமம் இயேசு கிறிஸ்து. நாமம் இயேசு கிறிஸ்து. நாமம் இயேசு கிறிஸ்து.
மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலோ இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலோ மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமத்தில் பேய்களோடு எல்லா செய்வினை காட்டுதல் முறையோ. அவர் நாமத்தில் பேய்களோடு எல்லா செய்வினை காட்டுதல் முறையோ. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலோ இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலோ இந்த பூமியிலோ மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலோ இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு வானத்திலோ இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே.
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த கடல் மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த கடல் மேலே எல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த கடல் மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த கடல் மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரானா நெகமியானா என் மேலே கட்டக்கரோ. எஸ்ரானா நெகமியானா என் மேலே கட்டக்கரோ. எஸ்ரானா விபரானா என் மேலே கட்டக்கரோ. கொடுக்கும் கரோ வழி நடக்கும் கரோ. காக்கும் கரோ இல்லதாது கரோ. கொடுக்கும் கரோ வழி நடக்கும் கரோ. காக்கும் கரோ இல்லதாது கரோ. அந்த கடல் மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த கடல் மேலே நான் கேட்பதெல்லாம் மனதுருகி குஷ்டரோகியே தொட்டு சுகோ தந்தகனோ. மனதுருகி குஷ்டரோகியே தொட்டு சுகோ தந்தகனோ. நிவிர குணா துனியனே நிவிர செய்த நேசகரோ. நிவிர குணா துனியனே நிவிர செய்த நேசகரோ. அந்த கடல் மேலே கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த கடல் மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரானா நெகமியானா என் மேலே கட்டக்கரோ. எஸ்ரானா விபரானா என் மேலே கட்டக்கரோ. கொடுக்கும் கரோ வழி நடக்கும் கரோ. அப்போ நீயேது பெருமையிலே அற்புதமோ. அறிந்து அப்போ நீயேது பெருமையிலே அற்புதமோ. வாலிபரே எழுந்திரு என்று பாதையை தொட்டு எழுப்பினரோ. வாலிபரே எழுந்திரு என்று பாதையை தொட்டு எழுப்பினரோ. அந்த கடல் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த கடல் நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரானா நெகமியானா என் மேலே கட்டக்கரோ. எஸ்ரானா விபரானா என் மேலே கட்டக்கரோ. கொடுக்கும் கரோ வழி நடக்கும் கரோ. காக்கும் கரோ இல்லதாது கரோ. கொடுக்கும் கரோ வழி நடக்கும் கரோ. காக்கும் கரோ இல்லதாது கரோ. அந்த கடல் மேலே
வாலிபரே எழுந்திரு என்று பாடையை தொட்டு எழுப்பிடுகிறோம். வாலிபரே எழுந்திரு என்று பாடையை தொட்டு எழுப்பிடுகிறோம். அந்த கரையே பெற்றதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த கரையே பெற்றதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். என்று சொல்லி மறித்தவன தூக்கி நிறுத்தினோ பலித்தாகுமே என்று சொல்லி மறித்தவன தூக்கி நிறுத்தினோ வெட்டப்பட்ட காலை அன்று ஒட்ட வைத்த கத்தர்களோ வெட்டப்பட்ட காலை அன்று ஒட்ட வைத்த கத்தர்களோ அந்த பாடைய மேல நான் எப்பதெல்லாம் சொல்ல வைத்த இறைவாக்கு சொல்ல வைத்த ரத்தத்திற்கு முன் எலியாவை ஓட வைத்த தேவகரம் ரத்தத்திற்கு முன் எலியாவை ஓட வைத்த தேவகரம் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். कत्तर करो देवरालना इम्मेले कत्तर करो கொடுக்கும் கரோ வழி நடத்தும் கரோ காக்கும் கரோ விலகாதே கரோ அல்லேலூயா அல்லேலூயா ஒரு வருஷமலா கரதரன நன்றிப்பா இயேசுவின் நாமத்தினால இந்த காலைவெளியில பலப்படுத்துறதுக்காக நன்றிப்பா வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமது ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் உங்க கிருபை இறங்கட்டும் உங்க பிரசன்னம் இறங்கட்டும்
இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த வருடத்தின் கடைசி பந்தியில பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு தொடுங்கப்பா 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 ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா இந்த வருஷத்தை முடிக்கிற வரைக்கும் ஒரு பலன் இருப்பதாக ஒரு பலன் இவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே ஒரு பலன் இவர்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே இதுவரை நடத்தின தெய்வம் இனி வரும் நாட்களிலே விசேஷித்த விதமாய் நடத்துவதாக விசேஷித்த விதமாய் கிருபை ஆண்டவரை இறங்குவதாக உங்க நாம மகிமைப்படும்படிக்கு ஓ ராபா ஷாமா லாகா ராதரன் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஓ ராபா ஷாகா ராதரன் ரிபி ஷாமா லாபா ராதரன் இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே கிருபை இறங்கட்டும் உங்க நாம மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த திருப்பந்திக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தகுதிப்படுத்துங்கப்பா உமது சிலுவையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாறட்டும் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களாய் மாறட்டும் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசமடைய செய்கிற கர்த்தர் இந்த வேளையிலே ராஜா ஹல்லேலூயா 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 ஓரி பஷக்கலாரதல எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா புல்கதா மலை புருஷ சுமந்த அந்த நிலை பெத்த மனோ பேரலிக்க ரத்தமெல்லாம் வடிகிறதே பெத்த மனோ பேரலிக்க ரத்தமெல்லாம் வடிகிறதே புல்கதா
சுமந்த அந்த நிலை பெத்த மனோ வேதலிக்க ரத்தமெல்லாம் வழிகிறது. பெத்த மனோ வேதலிக்க ரத்தமெல்லாம் வழிகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ஓராவா ஷாக்காலார. எனக்காக சித்தப்பட்ட அந்த ரத்தம், எனக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஜீவன், எனக்காக அறையப்பட்ட அந்த சரீரம். ஓ, எத்தனை பேரால உணர முடியுது? எனக்காக கர்த்தர் சிலுவையில மரித்தார், எனக்காக சிலுவையில வெற்றி சிறந்தார், எனக்காக ஜீவனையும் கொடுத்தார், எனக்காக ஆண்டவர் எல்லா ரத்தத்தையும் சிந்தினார் எனக்காக. ஓ ராபா ஷாக்கலாரா. அன்பு தேவ பிள்ளையே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த திருப்பதியில பங்கு பெறுகிற தேவ பிள்ளையே, நாம் எவ்வளவோ பாவங்கள் செய்தோம். அந்த பாவங்களுக்காக அவர் மரித்து நீதிக்காக பிழைத்தும் இருக்கிறார். இந்த கால வேளையில அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய பந்தில பானம் பண்ணும் பொழுது நம்மை தாழ்த்தி கர்த்தர் என்னையும் இந்த பந்தில ஆயத்தப்படுத்திருக்கிறார், என்னை நினைவுக்கு வந்திருக்கிறாரு. அந்த ரத்தத்தை வாங்கும் போது எனக்காக தான் சிந்தப்பட்ட இந்த ரத்தம், எனக்காக அடிக்கப்பட்ட இந்த சரீரம் என்பதை உணர்ந்து, ஓ ராபா ஷாக்கலாரா. எஸ், அவரே உண்மையுள்ள தெய்வம் என்பதை உணர்ந்து இதுல பந்தில பங்கு பெறுகிறார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். அவருடைய பிரசன்னம் உன்னை மூடுவதாக, அவருடைய கிருபை உன்னை ஆளுகை செய்வதாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஓராவா ஷாக்கலாரா. நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. கிருபை நிறைந்தவரே, பிரசன்னமா மூடுங்கப்பா மூடுங்கப்பா. இன்னும் ஒவ்வொரு ஆத்மாவை கட்ட தொடுங்கப்பா. அவர்கள் இருதயத்தை தொடுங்க ஆண்டவரே, அவர்கள் சரீரத்தை தொடுங்கப்பா. உமக்கு இன்னும் வைராக்கியமா மாறட்டும்பா. கடைசி பந்தில பங்கு பெறுகிறது மாத்திரமல்ல, புதிய வருட ஆராதனையில கம்பீரத்தோடு வந்து நிற்க, கம்பீரமாய் வந்து நிற்க. ஓ, கர்த்தரின் தலையை உயர்த்தினார், கர்த்தரின் கொம்பை உயர்த்தினார், கர்த்தர் என்னோடு இருந்த அநேக அதிசயங்களை செய்தார் என்று ஒரு மிகப்பெரிய சாட்சியோடு வந்து கம்பீரிக்கணுமா. பிள்ளைகளை விரோதமாய் ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளை விரோதமாய் ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படும். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த தருணங்க கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல இந்த 6 வசனங்களை சேர்ந்து நாம வாசிக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, சேர்ந்து வாசிக்க போறோம். முதல் சங்கீதத்தை 6 வசனம். எல்லாம் பைபிளை திறங்க, இல்ல பைபிளை திறக்காம போங்க. ஆனாலும் நான் சொல்லுகிறது என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவா. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியும் அழியும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே உட்காருவோமாக. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 12வது மாதத்துல இந்த முதல் வாரத்துல தேவன் இந்த சங்கீத பகுதியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த முதல் சங்கீதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா கொஞ்சம் நல்ல தள்ளி இருக்கமா உட்காந்தீங்க. கொஞ்சம் நல்ல கேப் கூடாது, தள்ளி உட்காந்தீங்க. ஓ ராபா ஷாக்கல்லாத இயேசு நாமத்தினால
கதவு மேல ரொம்ப சாஞ்சிடாதீங்க, கதவு விழுந்துடும். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. கொஞ்சம் நாட்கள் இந்த நெருக்கம் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நெருக்கத்தின் பாதுகாப்பு. கதவு மேல சாயாது. இப்பதானே சொன்ன கதவு மேல சாயாதீங்க, மொத்தமா போயிடும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை கவனிக்கலாமா? கொஞ்ச நேரம். அங்க சொல்லப்படுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும். நல்லா கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. தேவனுடைய ஆலயத்துல வருகிறவர்களுக்கு எல்லா புத்தகத்திலையும் ஏதோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துதான் ஆரம்பிக்கும். இவர்களுக்கு ஏதுற புத்தகம் இதை பற்றி அதை பற்றின்னு ஆரம்பிக்கும். ஆனா இந்த சங்கீதம் மட்டும் ஆரம்பிக்கும் போது என்னன்னா, எடுக்கும் போதே துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும். அல்லேலூயா. 150 அதிகாரங்களை கொண்ட இந்த சங்கீத பகுதி என்ன சொல்ல இருக்கிறது? துன்மார்க்கருடைய, நல்லா கவனிங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. எதனா ஒரு கூச்சல் கேக்குதுன்னா ஜபம் பண்ணிருந்தா கூட ஒரு சிலது ஏந்து ஓடுது. அல்லேலூயா. அந்த சத்தம் என்னன்னு கேட்கணும், அங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். அத தலைமையில போட்டுன்னு வந்து அப்படியே வீட்டு உள்ள உட்கார்ந்தீங்கன்னு அந்த பிரச்சனை எல்லாம் நம்ம பிரச்சனையா பார்த்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்து வீட்டுல சந்தேக புத்தினால சண்டை நடந்துன்னு இருக்கும். அதை போய் நின்னு பாக்குறது, இது மனசுக்குள்ள இப்ப அது ஏத்திடும். வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணும்? ஆமா, அவ புருஷனை அவ சந்தேகப்பட்டு இதெல்லாம் பண்ணு சொல்ல. நீ கூட அப்படிதான் சென்டனா சின்ன பாரு வெளியே போகும்போது. அல்லேலூயா. இன்சைட் பண்ணாம விட்டு போக மாட்டிய, நீ கூட யாரையும் பார்க்கதான் போற. அல்லேலூயா. நம்ம பழக்கம் என்ன ஆகுது? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, ஏன் மற்றவங்களுடைய விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னா, அங்க சொல்லக்கூடிய துன்மார்க்குடைய ஆலோசனை நம்மளுக்கு தேவையில்ல, பாவிகளுடைய வழியும் நமக்கு தேவையில்ல, பரியாசக்காரர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த இடமே நம்மளுக்கு தேவையில்ல. ஆமென் சொல்லுங்களேன். துஷ்டனை கண்டா தூரம் விலைக்கு போகணும். ஆமென் சொல்லுங்களேன். அவங்க கிட்ட போயிட்டு சும்மா டமாசுக்கு. அல்லேலூயா. பைபிள் வசனம் தெரியாது, ஜபம் கிடையாது, ஆனா இதுக்கு மட்டும் ஊருக்கு அதை மட்டும் கேட்கணும். அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு கேட்கணும். யாருக்குன்னா பிரச்சனைனா போயிட்டு நின்று பார்க்கணும், வேடிக்கை பார்க்கணும். கேட்டா நான் பார்க்க போல, மடக்கி விட போனேன். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. எவனை கட்டி தூக்கி அடிச்சா அது எது மண்டியில வந்துச்சுன்னா அப்புறம் வந்து சொல்லும், அவன் என்ன வேணும்னு தான் அடிச்சான். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவன் வந்து நிப்பனு தெரிஞ்சு அடிச்சான். அல்லேலூயா. நம்மளா போயிட்டு அந்த இடத்துல நின்று நம்மளா பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம்? நம்மள பார்த்து கொண்டு இருக்க. இது மாத்திரமல்ல, துன்மார்க்குடைய ஆலோசனைனா சபைக்கு, திருச்சபைக்கு வருகிற நீ ஒரு வேற்று மனுஷங்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது? எதையும் நியாயம் சொல்லக்கூடாது, ஆலோசனை கேட்க கூடாது. நீ தான் ஒரு நியாயம் சொல்லுப்பா, யாருகிட்ட போய் சொல்லலாம்? அல்லேலூயா. பாஸ்ட் திட்டாருன்னு யாருகிட்ட போய் சொல்லலாம்? பாவி கிட்ட போய் சொல்லும், குடிகாரங்கிட்ட போய் சொல்லும். நீ இந்த கதையை கேளலாம், கொஞ்சம் நீயே இந்த கதையை கேளான்னு சொல்லி என்ன சொல்லலாம்? குடிகாரங்கிட்ட போயிட்டு எல்லா சபையும் தான் பாக்குது இந்த பாஸ்ட். இனி ட்ரெண்டுக்கு என்ன சொல்லலாம்? சுமார்காடுக்கு திருப்பந்திக்கு என்னப்பா சம்பந்தம்? இந்த பாஸ்ட் இப்படி எல்லாம் சொல்றாருப்பா. எப்படி நான் என்ன கேக்குறேன்னா, அதே குடிகாரனை என்கிட்ட இட்டுனவா நான் கேக்குறேன். இப்படி சொன்னா கூட இது திருந்தாதுக்குதுப்பா, உன்னை விட மோசமா தான் இருக்குதுப்பா, உன்னை கூட திருத்தில்லாம இருக்குது. குடிக்கு அடிமையா இருக்கிற உன்னை கூட திருத்தில்லாம இருக்குது. கர்த்தருடைய பந்திய வச்சு சொன்னா கூட இது பயப்படுன்னு பார்த்தா அப்ப கூட ஆணவமா தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜபத்துக்கு வந்தாதான் இது கிடைக்கும் சொன்னா கூட வர மாட்டேன். எப்படிதான் தராம போயிடுறாரு பாக்கலாம். என்ன தரலன்னா என்ன? இந்த தெருவில் இல்லைன்னா பக்கத்து தெருவில் போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா உனக்கு ஒரு சபை தான், எனக்கு 1000 சபைன்னு இருந்து. ஆமென் சொல்லுங்களேன். நீ இந்த சபை தான் இதுலதான் கட்டிக்கின்னு இருக்கணும். ஆனா நான் நினைச்சுன்னா எங்க ஒன்றாலும் போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அதுதான் துன்மார்க்குடைய ஆலோசனை.
திருச்சபைக்கு விரோதமா இருக்கிறவங்க கிட்ட நம்ம நட்பு இருக்குமே ஆனால், ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறவர்கள் கிட்ட அல்லேலூயா நம்முடைய ஆலோசனை இருக்குமே ஆனால், அது மாத்திரம் இல்லாத பாவிகளுடைய வழியில போய் நிற்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு சிலர் எல்லாம் பார்த்தா அவங்கள அப்படியே அப்படியே கண்ணுல பொத்திக்கணும் போல இருக்கு. எந்த ஒரு காரியத்திற்கு பண்ணாத கடவுளை மட்டும் நோக்கி இருக்கிற ஜனங்கள்லாம் இருக்காங்க. உண்மையிலே சொல்றேன், அவங்களுடைய வீடுகளில ஒரு சில இருக்குல நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுடைய வீடுகளில ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் யாரையும் அவங்க சட்டை பண்ணது இல்லை. ஒரே ஒரு தேவனை மட்டும் தான் நோக்கி பார்த்துன்னு இருக்காங்க. நம்மளுக்கு தான் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மண்ணுளி பாம்புன்னு சொல்லுவாங்க, அதுக்குதான் 6 மாசத்துக்கு இந்த சைடு தலை, 6 மாசத்துக்கு அந்த சைடு தலை. அது போல நம்ம வாழ்க்கையா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வேதத்துல நல்லா கவனிக்க தேவையில்லை. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கும். இந்த பரியாசக்காரத்துல உட்கார்ற நேரத்துல என்ன கிடைக்குது? அல்லேலூயா. என்ன கிடைக்குது? சங்கிலியில போய் கட்டி போட்ட மேல உட்கார்ந்து கிடக்குறாங்க அங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சங்கிலிகளால கட்டப்பட்டவர்களை போல யாரோ அடிச்சு உட்கார வச்சுக்கிற மாதிரி ரோடுகளிலும் சந்துகளிலும் மீன்பாடி வண்டியிலும் எங்கன்னா ஒரு இடம் கிடைக்குமா? ஏன்னா இதுக்கு இடமே இல்லை. பிசாசு ஆண்டவர் கேட்கறது போல அங்க எங்க அழிஞ்சு திரிஞ்சு எந்த இடம் கிடைக்குதோ அங்க போய் உட்காந்துக்கிட்டு. அபிஷேகம் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகம் இருந்தா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா கவனிங்க தேவப்பிள்ளைய. நம்ம மேல அபிஷேகம் இருந்தா யோசித்து பாருங்களேன், நம்ம போயிட்டு எந்த இடத்துல உட்காருவோம்? அல்லேலூயா அல்லேலூயா. சும்மா போயிட்டு ரோடு சைட்ல வண்டிக்காகவோ இல்ல யாருன்னா ஒரு பாஸ்ட் வராங்களோ எதை யாரும் நம்மளை தேடி வராங்களோ நின்னால உடனே கேக்குறாங்க, இங்கேயே நிக்கிறீங்க, நீங்க இங்கேயே நின்னுக்கிறீங்க, என்ன விஷயம், என்ன ஆச்சு, ஏன் நிக்கிறீங்க அப்படி கேக்குறாங்க. ஏன்னா அபிஷேகம் பெற்று நின்று கொண்டு இருக்கிறான்னு 4 பேர் கேக்குறாங்க. என்ன திடீர்னு எங்க நிக்கிறீங்க, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? அப்போ சும்மா ரோட்ல நின்னால, ஒரு நாள் பைக்ல போயிட்டு ரோட்ல சேராட்ட வரோம், மின்ட்ல ஒரு மீட்டிங்காக போலான்னு நிக்கிறேன். போற வாரமெல்லாம் கேட்டு போறாங்க, என்ன நின்னுக்கிறீங்க, என்ன நின்னுக்கிறீங்க? ஏன்னா அண்ணாண்ட கார் இருக்குது, இன்னாண்ட நின்னுக்கிறேன். மின்ட்டுக்கு எங்க கார் ஏத்தன பொறுத்து. அல்லேலூயா. அத்தனை பேர் கேட்டு போறாங்க. அவங்க கேக்குறாங்கன்னு சொல்லி அப்படி போயிட்டு பிராண்ட் அந்த பஸ் ஸ்டாண்ட் போய் நின்னா அங்க போனா 2 பேர் கேக்குறாங்க, என்ன பாஸ்டிங் நினைக்கிறீங்க? நான் நினைச்சேன், என்னடா இது நிக்கிறது ஒரு இதுவா இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. எதனா ஒரு வண்டி டக்குன்னு வந்து ஏறி போயின்னு பார்த்து போய் சேர்ந்தேன். ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நிறைய பேரை பார்க்கிற ரட்சிக்கப்பட்டவங்க சம்பந்தமே இல்லாத ரோடுகளில உட்கார்ந்துக்கிட்டு யாரோ பேசுற பேச்சுகளை கேட்டுக்கிட்டு அது எல்லாம் மண்டியில ஏத்திக்கிட்டு எதனா உலக காரியத்தை மண்டியில ஏத்திக்கிட்டு நிம்மதி இல்லாம அந்த திருப்தி இல்லாம. அல்லேலூயா அல்லேலூயா. இதை அப்படியே மனசுல வச்சுங்க. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியம். எந்த நேரமும் வேதத்தை கொண்டு படி. உனக்கு வெறுப்படிக்குதா, வேதத்தை எடுத்து. வேலை இல்லையா, சும்மா இருக்கிறேன்னு சொல்றியா, நான் என்ன பண்ணது, வெட்டுன்னு உட்காந்து சொல்லும். ஏன் அங்க போய் உட்காந்து வெட்டுன்னு எவ்வளவு நேரம் தான் உட்காந்துக்கிறேன்? வெட்டுன்னு அப்படின்னா வெட்டுன்னு எதை வெட்டுன? அல்லேலூயா அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாத கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தா அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தரணும். தேவ பிள்ளைய வெட்டுன்னு உட்காந்துக்கிறேன்னு சொல்றிய, வெறுப்படிக்குதுன்னு உன் நேரத்தை வீணடிச்சுன்னு இருக்க. திருச்சபைக்கு வர்றது கிடையாது, கூட்டங்களிலும் கலந்து கொள்ளுகிறது இருக்கு. ஏதாவது ஒரு காரணம் புதுசா சொல்லுது. ஏன் ஜபத்துக்கு வரலன்னா புதுசா சொல்லுது. கேட்க இதெல்லாம் வந்து புத்தகமா எழுதிடலாம். இது உட்காந்து எனக்கு புத்தகமா எழுதி என்ன பண்ணலாம், கல்வெட்டுல பொறிச்சிட்டு உட்காந்துக்கலாம். அல்லேலூயா. நான் எதற்காக சபைக்கு போகவில்லை என்று சொன்னால், நான் எதற்காக இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அப்படியே கல்வெட்டுல பதிச்சுட்டு அந்த இடத்துல படுத்துக்கலாம். வரவங்க போறவங்க எல்லாம் அதை படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் என்ன கேட்கிறேன் தேவ பிள்ளைய, தன் காலத்துல நீ கனிய தராத
உன் காலத்துல உன் பிள்ளைகளுக்கு ஒண்ணும் செய்யாத, உன் குடும்பத்துக்கு ஒண்ணும் செய்யாத, ஒரு ஆத்மாவுக்கும் நீ சாட்சியா இல்லாத, தன் காலத்துல, அந்த வேதம் சொல்லப்படுகிற தன் காலத்துல கனியை தந்த, உன் காலத்துல நீ எத்தனை பேரை ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிற, தேவ வார்த்தையை சொல்லி இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், என்னால ஒயின் ஷாப் பாருக்குள்ள போய் 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வர முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 10 நிமிஷம் ஒயின் ஷாப் பாருக்குள்ள என்னால போயிட்டு உட்கார்ந்துட்டு வர முடியும். அங்க உட்கார்ந்துக்கிறவங்களுக்கு எல்லாம் கர்த்தரை பத்தி சாட்சி சொல்லிட்டு உன்னை விட நான் மோசமா குடிச்சிருக்கிறேன்னு சொல்லி என் நிலைமையெல்லாம் சொல்லி அவங்ககிட்ட வார்த்தையை சொல்லிட்டு என்னால வர முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா நீ போயிட்டு உட்கார்ந்துட்டு வர முடியுமா? ரொம்ப நேரம் உட்காந்துக்கிறேன், கொஞ்சம் குச்சிதான் பாரு அப்படின்னு உனக்கு ஊத்தி தான் அனுப்பிடுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மொச்சு பார்த்துன்னு குடி. எவ்வளவு பேர் பொம்பளைங்களே குடிக்கிறாங்க. அன்பு தேவப்பிள்ளைய, பாவம் இருக்கிற இடத்திற்கு நீதிமான் போனா அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஜெயம் பெறலாம். தேவ அபிஷேகம் இருந்தா நீ என்ன பண்ணலாங்க? மேற்கொண்டு வரலாம். இன்னைக்கு எந்த இடத்துல போனாலும் நம்ம ஜெயிக்க பிறந்தவர்களா இருந்தா, அபிஷேகம் இருந்தா நீ எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் தப்பே கிடையாது. அல்லேலூயா. நீ எந்த இடத்துல போனாலும் நல்ல சாட்சிப்பா அப்படி சொல்லணும். அவங்களாம் பாருப்பா எவ்வளவு இது உண்மையா இருக்கிறாங்க. இது ஆனா இன்னொருத்தரை பத்தி எல்லாம் பேசினதை கண்டு இதை பத்தி இன்னொருத்தர் பேசுவாங்கன்னு நினைப்பே கிடையாது. நன்மையானாலும் தீமையானாலும் நம்மளை பத்தி என்ன பண்ணுவாங்க? யாராச்சும் ஒருத்தர் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த பேச்சுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க தேவப்பிள்ளைய. யாரெல்லாம் ஆலயத்திலேயே கிடப்பேன்னு சொல்றாங்களோ பிசாசு பார்த்து சிரிப்போம். மூதேவி, புரோஜனமே இல்லை, நீ ஆலயத்துல இருந்து என்ன பண்ண போற? எவ்வளவு நாள் இருக்குன்னு பார்த்தோம். புரோஜனம் இருந்தா நம்மள என்ன பண்ணலாம்? நம்மள யாராலையும் தடை செய்ய. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ இதாட ஆலயத்திலே கிடைப்பேன். இருக்கவும் முடியாது, நிக்கவும் முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு சொன்ன நேரத்தை சொன்ன திருப்பதில சொன்னனால தன்னைத்தானே வெறுக்காம ஆலயத்துல நிற்கவும் முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். தன்னைத்தானே வெறுக்காம ஆலயத்துல நிற்கவும் முடியாது. தன்னைத்தானே வெறுத்துட்டா என்ன ஆயிடுது? சூடு இருக்காது, சொர்ணம் இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளை அடிக்கடி சொல்லுவேன். சபையில ஊழியத்துல வந்த புதுசுல, சபை கட்டின புதுசுல நல்லா ஆண்டவர் நடத்துறாரு சொல்லி இருக்கும் போது, அப்போ பாஸ்டர் கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட், எங்க மாமியார் கம்ப்ளைண்ட், எங்க அண்ணி கம்ப்ளைண்ட், எல்லாம் சொந்தக்காரங்கத்தினால எதனா ஒண்ணு திட்டுறாரு. அப்புறம் இதெல்லாம் காதுக்கு வரும்போது கூப்பிட்டு பேசுவார் பாஸ்டர். நான் இப்படி எல்லாம் சொன்னேன்னு ஒரே பிராதம் வந்திருக்கு. அல்லேலூயா. உன் மேல ஒரே பிராதம் வந்திருக்கு. அப்புறம் யோசிச்சு சொல்லிடுவாரு, இறையா அது எப்படி அவங்க பொய்யா சொல்லிக்கிறாங்க, நான் கேட்கற சொன்னதும் உடனே சொல்லுவாரு, அதெல்லாம் நீ கேட்க கூடாது. நம்மால பாரு இங்க உட்கார்ந்து இருக்கோம், எதனா ஒண்ணு சொன்னா எப்படிதான் பாஸ் பண்ணணும்னு தெரியாது, அந்த ஆத்மாவை கெடுத்துரும். நம்ம ஒரு காரியத்தை எதுக்கு சொல்லுவோம்னா, எப்படியாச்சும் இது மூலியமா நான் கரெக்டா யாருக்கிட்ட பேசுறாங்களோ அவங்க கிட்ட தான் அவங்கள பத்தி சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன் தெரியுமா? இவங்க போயிட்டு அதை கேட்கணும், அது எப்படியாச்சும் பிச்சுக்கணும், உதறிக்கணும், எப்படி ஐயா சொன்னார்னு ஏந்து இங்க முடியாதுன்னு பார்த்தா இது சொல்ற வார்த்தையில அது 3 மாசம் வரவே வராது. அல்லேலூயா. இது ஆத்மாவும் உயிர்ப்பிக்கப்படாது, இன்னொரு ஆத்மாவும் உயிர்ப்பிக்கப்படாது. ஆனா அவர் என்கிட்ட சொல்லிட்டு சொல்லுவாரு, அப்பா ஊழியம் செய்யணும் முதல்ல என்ன இருக்கக்கூடாது, உனக்கு சூடு சொரணை இருக்கவே கூடாது. என்ன வன்மால யாரு வன்மால என்ன வன்மாலும் பேசட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எது வன்மாலும் சொல்லட்டும், உனக்கு என்ன இருக்க கூடாது? சூடு சொரணை இருக்க கூடாது. சூடு சொரணை இருந்தா உன்னால என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. முதல் கண்டிஷனே ரட்சிக்கப்பட்டதுக்கு என்னவா? யாருக்கெல்லாம் சூடு சொரணை இருக்கு உள்ள உட்காந்துக்கிறவங்களுக்கு? ஏன்னா சூடு சொரணை இருந்தா நீ எல்லாம் உள்ள இருக்கிறது லாக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன பார்த்து எப்படி சொல்லலாம்? என்ன பார்த்து எப்படி சொல்லலாம்னா, சூடு சொரணை இருக்கிறவங்களுக்கு ஒவ்வாது. அல்லேலூயா. நீ தீட்டானவன். சபைக்கு நீ எப்படி சூடு சொரணை இருக்கிறவங்க எப்படி நீ தீட்டானவன்?
ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. திருச்சபைக்கு வந்தாலும் என்ன இருக்க கூடாதுன்னு சூடு சொன்ன இருக்க கூடாது. அதுதான் எல்லாம் எப்படி ஆயிடணுமா, குழந்தைகளை போல மாறிடணும். குழந்தைகளை போல இன்னாதான் திட்டு குழந்தைங்க சிரிச்சுக்கினே இருக்கும். கொஞ்சம் மூஞ்சி வெம்பு அப்புறமா எதனா ஒண்ணு பண்ணா என்ன ஆயிடும், சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. குழந்தையா இருந்தா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் திட்டினா அப்படின்னும் டக்குன்னு ஒரு சாக்லேட் என்னமோ கொடுத்தா அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படித்தான் கொஞ்ச நேரம் திட்டும் போது என்ன பண்ணோம், மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கணும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிடும், சிரிக்க ஆரம்பிச்சுங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும். சூடு சொன்ன எல்லாரும் தூக்கி போட்டுடணும். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிக்க தேவைப்பில்லை. ஏன் சொல்றேன் நான் அன்பு தேவைப்பிள்ளையே, நீ என்னன்னா உன் காலத்திலேயே உனக்கு ஏதோ ஒண்ணு சேர்த்து வைக்காத, உன் பிள்ளைகளுக்காக நன்மை செய்யாத, கடவுளுக்காக ஊழியம் செய்யாத நீ இருந்துட்டு கரெக்டா ஈட்டுல பிரச்சனை இருக்கும் போது சொல்லும், இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் குத்தாருன்னா அந்த தெய்வம் கடவுளுக்காக தான் வாழ்வேன் அப்படின்னு. வாழும் போதெல்லாம் வாழல. அல்லேலூயா. நல்லா என்ன சொல்றது, நல்லா நடக்கும் போது நல்லா இது பண்ணும் போது இது என்ன பண்ணல, யாருக்கும் டிராக்ஸ் கொடுக்கல, யாரையும் சபை கொண்டு வரல, யாருக்கிட்ட சுவிசேஷம் அறிவிக்கல. கை கால் உயிர்ந்துடணும், இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும், நடக்கவும் முடியாது, பொழைக்கவும் முடியாது. நம்ம அன்னைக்கு சொல்லும், இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவர் குத்தாருன்னா நான் கடவுளுக்காக ஓடலான்னு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஓடின நாள்லாம் இருந்த நாள்லாம், அதனாலதான் அன்பு தேவப்பிள்ளையே, வேதத்துல தியானமா இருந்தா அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராய் மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். நீ செய்யறதெல்லாம் வாய்க்கணும். உன் பிள்ளைகளுக்காக பாடுபட்டு எதனா சொன்னா அது வாய்க்கும். என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சொல்லும் போது உன் பிள்ளை நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். உன் பிள்ளை குறித்து ஒரு பாரம் உனக்கு வரும் பொழுதே நீ மனசுல நினைக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அல்லேலூயா. எந்த தாயும் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அப்ப அந்த பிள்ளை, அந்த தாயுடைய வாழ்த்துதல் அந்த பிள்ளைக்கு கிடைக்கணும்னா, ஆமென் சொல்லுங்களேன், அந்த பிள்ளைக்கு கிடைக்கணும்னா நீ இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கும். எந்த ஒரு பேசுற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அது மாத்திரம் இல்லாத துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறகடிக்கும் பதரை போல இருக்கிறார். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கும் பாவிகள் நீதிமான்கள் சபைகளில் நிலை நிற்பதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க எது ஒன்றாலும் நினைச்சுட்டு போங்க, திருச்சபைக்கு வராத லீவ் விடும் போது கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. திருச்சபைக்கு வராத போது நீங்க எது ஒன்றாலும் நினைச்சுக்கலாம். ஆனா நம்ம எதனா தவறு செஞ்சாதான் வர முடியாது. இன்னொருத்தர்லாம் நம்ம காரணம் காட்டுவ முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல உட்கார்ந்து பாஸ்டர் சொன்னாரு, அப்படிதான் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. யூதாஸ் காரியத்து வரணும், அங்க காட்டி கொடுக்கப்படணும். கர்த்தர் என்ன சொல்லுது, அரஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் கடவுளை, அங்க சிலுவையில் அறையப்படணும், பேதுரு மறுதளிக்கப்படணும். எல்லாம் தேவ திட்டம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்கன்னு அப்ப என்ன சொல்றதுன்னா அங்க நடந்தது. இன்னைக்கு அது போல திருச்சபையில கர்த்தர் உன்னை நிலை நிறுத்தணும், உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணை திறந்து சொல்ல போகலாம். அல்லேலூயா. திருச்சபையில் எப்படி இருக்கணும், நிலைத்திருக்கணும். சபையில கர்த்தருடைய பொருட்டா நான் நிற்கணும்னு நினைக்கும் போது எப்போ உன் மனசுல வந்தோ அப்போ சொல்லுவான், என்ன அம்மா உன்னை பத்தி பாஸ்ட் அப்படி பேசுறாரு, எப்படிதான் உன்னால இருக்க முடியும் தெரியல. ஐயோ நான்லாம் இருக்கவே மாட்டேனே, என்னெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா போயிடுவேன்னா அப்பவே உடனே சொன்னான், ஏ அப்பால போ சாத்தானே. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சொல்லணும், என்ன சொன்னோம், அப்பால போ சாத்தானே, நான் என்னைக்குதான் முடிவெடுத்திருக்கிறேன் சாலையத்துல நிற்கணும்னு, எனக்கு கெடுக்கன்னு வந்திருக்கிறியானே. உடனே சொல்லணும், அப்பால போ சாத்தானே. எவ்வளவு டெஸ்ட் தெரியுமா, நீ ஆலயத்துல நிற்கணும்னா எவ்வளவு இது தெரியுமா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அம்மா சின்ன வேலைக்கு போனாலும் எத்தனை இன்டர்வியூ இருக்குது. ஒவ்வொரு வேலைக்கு போறதுக்கு எவ்வளவு இன்டர்வியூ, எத்தனை பொறுப்பு கொடுக்கணும். ஷூரிட்டி கையெழுத்து கேட்கறாங்க வேலைக்கு போறதுக்கு. ஷூரிட்டி கையெழுத்து. நான் போயிட்டு வேலை செஞ்சா எனக்கு சம்பளம் தர போறான், ஆனா நான் எனக்கு 2 பேரும் ஷூரிட்டி போட்டாதான் அந்த வேலை கிடைக்கும். பணம் வாங்க போறேன், வேலை செஞ்சுட்டு என்ன வாங்க போறேன், பணம்.
நான் செய்யறதுனால அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? பணம் கிடைக்க போகுது. ஆனா என்கிட்ட சூரிட்டி கேட்கறான், சாட்சி கேட்கறான், உங்களை குறிச்சு யாருன்னா ரெஃபர் பண்ணணும்னு சொல்றான் ஒரு வேலைக்கு. எவ்வளவு இது! ஆனா பரத்துக்குரிய வேலையில பரிசுத்தமான இடத்துல நிக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டா உன்னை செலக்ட் பண்ணுவாங்களா என்ன? ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து வரோம், அடுத்து சபைக்குள்ள இருந்து வரோம் உபத்திரவம், லாஸ்டா பாஸ்டர் மூலமா உபத்திரம் வரலாம் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நிக்கிறியா நிக்க மாட்டியான்னு பாக்கிறதுக்கு பாஸ்டர் என்ன பண்ணலாம் உன்னை? நான் சொல்லுவேன் அடிக்கடி, கழுத்தை பூச்சி வெளியே செல்ற சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஐயோ நீ இருந்த சபை கட்டுற, தயவு செய்து சபை விட்டு வெளியே போ அப்படி சொல்ற நாட்கள் கூட வரலாம். ஆனா ஜெயிச்சுட்டே வச்சுக்கோ, பரத்துல உன் பேர் எடுக்கப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளவு அவமானங்களை கண்டு, இவ்வளவு உபத்திரவங்களை பெற்று நான் நிலைத்திருந்தேன். ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளவு கஷ்டத்தை குறிச்சு நான் நிலைத்திருந்தேன். அன்பு தேவ பிள்ளைய, இன்னைக்கு கர்த்தர் இந்த நிமிஷத்துல அடியனை நிற்க வச்சிருக்கிறாருன்னா நாங்க படாத அவமானமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். நாங்க படாத கஷ்டம் இல்லை. கடந்த நாட்கள்ல கூட ஒரு சாட்சி சொன்னேன். கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கணுமா, நான் உனக்கு எதிராக செய்யணுமான்னு கேட்டாரு. எங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் தான் தேவை, மனுஷன் கொடுக்குற ஆசீர்வாதம் தேவை. அப்படி சொன்னதுனாலதான் இன்னைக்கு கடவுள் எங்களை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தேவைகள் எத்தனையோ இருக்குது. ஆனா வாழ்க்கை, இன்னைக்கு வாழ்க்கை என்ற காரியத்துல பார்த்தா எவ்வளவு அழகா நடத்தி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க ஊர்ல எங்க வீட்டுக்கும் கடைக்கும் 3 வீடு தள்ளிதான் கடை இருக்குது. 3 வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? காரை எத்தனை போவாங்க? ஆமென் சொல்லுங்களேன். இந்த வீடு இருக்குது, இதுல இருந்து 3வது வீட்டுல கடை இருக்குது. அந்த 3 வீட்டுக்கு எப்படி நடந்து போவாங்க? அந்த எங்க வீட்டுல இருந்து இப்படி நடந்து போனா கூட என் ஊர்ல கேக்குறாங்க, இன்னைக்கு சூழ்நிலைக்கு என்னப்பா நடந்து போற? எங்க வீட்டுல இருந்து கடைக்கு எத்தனை 3வது வீட்டுல கடை இருக்குது. சும்மா வெறுப்படுகிறது, வெளியே நடக்க கூடாதுன்றாங்க. வெளியே நடந்தாலும் என்ன சொல்றாங்க? என்னப்பா நடந்து போற? அப்போ கடைக்கு என்ன ஏறப்பில்ல, போயிட்டு இறங்குவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிலைமை எப்படி மாத்தி வச்சுக்கிறாங்க பாருங்க. நடக்கவே கூடாதுன்றாங்க. அல்லேலூயா. வீட்டுல இருந்து கடைக்கு நடந்து போனா கூட என்ன நடந்து போற கேக்குறாங்க. அதிர்ச்சியா வேலை கேக்குறாங்க. ஆனாலே கம்முன்னு உள்ளவே உட்காந்துக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நம்ம நிலைமையில எப்படி இருந்த வாழ்க்கையை இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா, நடக்கவே கூடாது, நடந்தாலே ஏன் நடக்கிற, என்னாச்சு ஏன் நடந்து போறீங்க அப்படின்ற அளவுக்கு வச்சுக்கிறாருன்னா நம்ம வழியை கத்த சீர்தூக்கி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா இந்த வார்த்தை கேட்கிற உங்க வார்த்தை கேட்டு பாரு, நம்ம இங்க உட்காந்துக்கிற அது எப்பவுமே இங்க நம்ம கெடுக்கும். ஏன் வீடு இல்ல, இதுக்கு வாசல் இல்ல, அது காலையில வந்து சின்ன சாயங்காலம் வரைக்கும் இங்கதான் கெடுக்கும். அப்ப சோறு யாருன்னா எத்தனை வருவாங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம நிலைமை மாறணும். ஏன்னா கர்த்தர் இந்த மாத வாக்குத்தத்தம் என்னது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உனக்கு பெரிய கர்த்தருக்கு பெரிய. எனக்கு அன்பு தேவப்பிள்ளை, அங்க சொல்லப்படுகிறது பாவிகள் நீதிமான்கள் சபையில நிலைப்பது. இது என்ன சபை? நீதிமான்களின் சபை, பரிசுத்த ஆவியனுடைய சபை. நைட்டு 10 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதித்து கொண்டிருக்கிற சபை. இந்த சபையில பாவிகளினால நீதிமான்கள் எல்லாம் நிலைப்ப முடியாதுதான். உன்னதான் மாத்திக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சர்ச்சில வர நீ உன்னதான் மாத்திக்கணும். சபையை மாத்திக்க முடியாது, பாஸ்டர் மாத்திக்க முடியாது, அடிக்கடிக்கு அப்பாவை மாத்திக்க முடியுமா? இந்த மாசம் வி இன்சிலு, அத்த மாசம் கே இன்சிலு, அதுக்கு அத்த மாசம் ஏ இன்சிலு, அப்படியே மாத்திக்க முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் இன்சில் அப்படிதான் மாறினா இருக்குது. கடைசியா பார்த்தா திருப்பி ரப்பர் லைட் வியே போடுது. அப்பா இன்சில், அப்பா இன்சில். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியை வாழியும். அல்லேலூயா. தேவன் இந்த முதல் சங்கீதத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் உங்கள் இருதயத்துல பிளந்திருப்பார் என்று யோசிக்கிறேன். திருப்பந்திக்கு போகிறதுக்கு முன்ன உங்கள் வழியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமான நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால சமூக பகுதியில வாசிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக செபிக்கிறேன், அந்த ஒவ்வொருக்காக செபிக்கிறேன். கர்த்தர் என்னமாய் பாதுகாத்து ஆசீர்வதிங்க. உன் நாமம் மகிமைப்படும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சிறப்பு பாடலை கேட்ட